ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரட் பொரியல் பார்க்க போகிறோம். கேரட் பொரியலுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கேரட்டுப்பா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து வரமிளகாய் போட போகிறேன். மிளகாத்தூள் போடக்கூடாது. மிளகாத்தூள் போட்டால் பொரியல் ஒரு டேஸ்ட்டே போயிடும், நல்லா இருக்காது. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றுக்கோங்க. ஏன்னா இந்த கேரட் பொரியல்லாம் வந்து தண்ணி ஊற்றி செய்ய முடியாது இல்லையா, அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம்ப்பா. இந்த கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு உடச்ச உளுந்து போடுறேன்ப்பா. பாப்பாவுக்கு கடலப்பருப்பு பிடிக்கல, அதனால் கருப்பு உடச்ச உளுந்து மட்டும் போட்டுக்கிறேன். பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம்லாம் வணங்குற வரலையே சிம்மிலே வச்சுக்கோங்க. பருப்புலாம் கருகி போகாமல் இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது வரமிளகாய். மிளகாய் வந்து இது காரம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். இப்போ இந்த கேரட்டில் பார்த்தோம்னா நம்ம வந்து உப்பு இதிலே தூவிக்கலாம். உப்பு வந்து ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியல் இறக்க போகிற நேரத்துக்கே கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சுமாராக தான் போட்டிருக்கேன். உப்பு தேவை அப்படின்னா லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அடுத்து வந்து இதிலே மஞ்சத்தூள் கொஞ்சம், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தூவிக்கோங்க. நிறைய போட்டால் மஞ்சள் வாடை வரும். இப்போ வந்து கேரட் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து அடியில் இருக்கிற வெங்காயம் மிளகாலாம் மேலே வர மாதிரி கிளறி விடும். மேலே இருக்கிற கேரட் வந்து அடியில் போகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த வடைச்சட்டின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கிற வடைச்சட்டி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த சின்னதை கொஞ்சமாக செய்யணும்னா இந்த சட்டியில் செய்வோம். நிறைய செய்யணும்னா இதுக்கு முன்னாடி நான் தக்காளி வணக்கின வடைச்சட்டி போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த 2 வடைச்சட்டி. இன்னொன்று இருந்தது, அது கொஞ்சம் ஓட்டையாயிடுச்சு. இன்னும் அதை விட ஒரு குட்டி வடைச்சட்டி ஒன்று இருக்குது. அப்போலாம் எந்த பொருள் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு குண்டான், குழம்பு குண்டான், வடைச்சட்டி எல்லாமே 4-5 இப்படி தான் இருக்கும். அதுலேயும் 4-5 ஐட்டம் தான் இருக்கும், 1-2லாம் இருக்காது.
நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு பத்தலையா, உப்பு வேணால் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் போடாதீங்க, பொரியலோட டேஸ்ட்டு போயிடும். இறக்க போகிற நேரத்துக்கு நீங்கள் வேணால் மல்லித்தழை தூள் விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போடுற வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா தேங்காயும் தூவி விட்டுக்கலாம். இறக்க போகிற நேரத்துக்கு நாங்கள் தேங்காய்லாம் போட மாட்டோம் பதில். அவ்வளோதான்ப்பா. தண்ணி தெளிக்காமல் நீங்கள் மாட்டு கிளறிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு தண்ணி தெளிக்கணுன்னாலும் லைட்டாக தண்ணி தெளித்து உப்பு வேணா, உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கோங்க. நான் தண்ணி தெளிக்க மாட்டேன். நீங்கள் வேணால் தண்ணி தெளித்து வேகணும். நான் வந்து இதுலேயே நல்லா அந்த ஆவி அடிக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆவியிலே நல்லா வெந்து போயிடுது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வாங்க உப்பு இருக்குதா பார்க்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குதுப்பா. உப்பு சாப்பிட்டு பார்த்தேன், உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் அதுமாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. எனக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நீங்களும் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பிடுங்க. சூப்பரான கேரட் பொரியல் ரெடி. ஓகே, பாய்.